வணக்க நண்பர்களே, இன்றைக்கு நாங்க இதை பற்றி கேட்க போறோம்னு சொன்னா, இலங்கையில மீண்டும் ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்குது. அந்த விடயம் தொடர்பாகவும், அடுத்ததாக என்ன விடயம்னு சொன்னா, சட்டத்தரணி கௌசல்யா அவர்கள் இந்த அரசியல்ல இருந்து விலக்கப்பட்டிருக்கிறார்கள், நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒரு விஷயம் வந்திருக்குது. அந்த விடயம் தொடர்பாகவும் இன்றைக்கு இந்த வீடியோல நாங்க கதைக்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்க. ரைட். முதலாவது விஷயம் உங்களுக்கு தெரியும், இலங்கையில இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தோம்னு சொன்னா தொடர்ச்சியாகவே நிறைய இடங்கள்ல இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள்லாம் பதிவாகி இருந்தது. இப்ப பார்த்தோம்னு சொன்னா ஒரு பிரேக் கொண்டு கிடைச்சிருந்தேன்னு சொல்லலாம். ஒரு கொஞ்ச நாளாவே அந்த சம்பவங்கள் பெருசாக பதிவாகப்படவில்லை. முன்னர் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் தொடர்பாகவும் நிறைய கைது நடவடிக்கைகள் நடைபெற்றது. நிறைய சந்தேக நபர்கள் தேடப்பட்டு வருகிறார்கள். இன்னும் அவர்கள் போலீசாரினால் பிடிபடவில்லை. இன்னும் அவர்கள் தேடப்பட்டு வரும் குற்றவாளிகளாகவே இருக்கிறார்கள். இப்படி நிலைமை போய்கொண்டிருக்கிற இந்த டைம்ல நேற்றைய தினம், அதாவது மார்ச் மாதம் 21ஆம் தேதி நேற்றைய தினம் இரவு மாத்தறையில் உள்ள ஒரு கோயில், அது ஒரு விஷ்ணு கோயிலுக்கு விஷ்ணு கோயிலின் தெற்கு பக்கமாக இருக்கிற ஒரு வாசலுக்கு அருகில் இருக்கிற வீதியில, அந்த வீதியில பேர் வந்து சிங்கசனை என்று சொல்லப்படுகின்ற அந்த வீதியில வைத்து ரெண்டு இளைஞர்களை, மோட்டார் சைக்கிள்ல போன ரெண்டு இளைஞர்களை வேனில வந்த கொஞ்சம் பேர் வந்து வேன்ல வந்த நபர்கள் அந்த ரெண்டு இளைஞர்களையும் அந்த மோட்டார் சைக்கிளை இடிச்சு விழுத்தி அவர்களை சுட்டு கொன்று விட்டு தப்பிச் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் பாவித்த அந்த வேன் ஆனது அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்திலே இருந்து 800 மீட்டர் தொலைவில் பார்த்தோம்னு சொன்னா கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. எரிஞ்ச நிலையில அந்த வேன் வந்து முற்றாக தீக்கிரையாக்கப்பட்ட நிலையில, எரிக்கப்பட்ட நிலையில அந்த வேன் வந்து மீட்கப்பட்டிருக்கு. அந்த வேன்ல சில தோட்டாக்களும் வந்து மீட்கப்பட்டிருக்குது. அந்த இளைஞர்கள் வந்து எங்க போயிட்டு வந்திருக்காங்க சொன்னா, அந்த இளைஞர்கள் அந்த பகுதியில் இருக்கிற ஒரு இன்னொரு அவருடைய நண்பருடைய பிறந்த நாள் பர்த்டே பார்ட்டி ஒன்றுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. வந்த நேரத்துல தான் இவங்களோட மோட்டார் சைக்கிளை பின்தொடர்ந்து வந்த அந்த வேன் இவர்களை இடித்து தள்ளிவிட்டு இவர்களை சுட்டு கொண்டு விட்டு தப்பி சென்று அந்த வேனினை 800 மீட்டர் தூரம் கொண்டு சென்று அந்த இடத்துல வைத்து அந்த வேனை எரித்து விட்டு அவர்கள் தப்பி சென்றிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த கொலை குற்றம் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் இந்த கொலை நடைபெற்றதற்கான காரணமும் தற்போது ஆராயப்பட்டு வருகின்றன. அதே நேரம் அந்த சந்தேக நபர்களும் தேடப்பட்டு வருகிறார்கள். ரைட். இப்படி ஒரு விஷயம் வந்து இலங்கையில மார்ச் மாதம் 21ஆம் தேதி நேற்றைய தினம் பதிவாகி இருக்குது. ரைட். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, எங்களுக்கு தெரியும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல், இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் சில பரபரப்பான விஷயங்கள், நிறைய திருப்பு முனையான விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. நிறைய விண்ணப்ப படிவங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்குது. அந்த நிராகரிக்கப்பட்டதுக்குரிய காரணம் எல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. என்ன காரணத்தினால அது நிராகரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த ஒரு சில சுயேட்சை குழுக்கள் அந்த விண்ணப்ப படிவங்கள் நிராகரிக்கப்பட்டதுக்கு பின்னால ஒரு அரசியல் இருப்பதாகவும், இது தொடர்பாக வழக்குகள் பதிவு போதாம் வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா அவருடைய குழுவினுடைய விண்ணப்ப படிவங்கள் பெரும்பாலான இடங்கள்ல வந்து நிராகரிக்கப்பட்டிருக்குது. அதற்குரிய காரணங்களும் தேர்தல் அதிகாரிகளால் சொல்லப்பட்டிருக்குது. அதே நேரத்துல வைத்தியர் அர்ஜுனா தரப்பிலையும் வந்து ஒரு சில காரணங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்குது. அவர் என்ன மாதிரியான காரணங்கள் சொல்லிருக்குன்னு சொன்னா, தங்களுக்கு வந்து அந்த விண்ணப்ப படிவங்கள் கையளிப்பு தொடர்பாக அந்த இந்த தேர்தல் இந்த ப்ரொசீஜர்ஸ் தொடர்பாக தங்களுக்கு முன் அனுபவம் இல்லை என்று சொல்லியும், அதே நேரத்தில் அந்த நேரங்கள் தங்களுக்கு போதாமல் இருந்ததாகவும், அந்த நிதியினை திரட்டுவதில் காலதாமதங்கள், நிதியினை திரட்டுவதற்குரிய நேரங்கள் போதாமல் இருந்ததாகவும் சொல்லி வைத்தியர் தரப்பிலையும் ஒரு சில காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நாங்க நிறைய மீடியாஸ்ல நிறைய செய்தித்தளங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. விண்ணப்ப படிவங்கள் எல்லாம் சரியான இடத்துல சைன் பண்ணாம எல்லாம் இருந்தது. அதாவது படிச்சாக்கள், நிறைய அரசியல் அனுபவம் இருக்கிறார்கள், நிறைய சட்டம் தெரிஞ்சாக்கள் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா இந்த விண்ணப்ப படிவங்கள் வந்து சரியாக ஃபில் பண்ணி கொடுக்கல. பெரும்பாலான நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் எல்லாம் அந்த மாதிரியான விடயங்கள் வந்து நடைபெற்றிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இப்ப என்ன விஷயம் என்று சொன்னா, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுன ராமநாதன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் சொன்னா, கௌசல்யா அவர்களை, சட்டத்தரணி கௌசல்யா அவர்களை இந்த அரசியல்ல இருந்து சற்று அவர்களுக்கு ஓய்வு கொடுப்பதாகவும், இந்த அரசியல் இருந்து அவரை விலக்குவதாகவும், அவரை நீக்குவதாகவும் வந்து ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருக்கிறார். அதாவது கௌசல்யா அவர்கள், சட்டத்தரணி கௌசல்யா அவர்கள் அதிகமான அவர் என்ன காரணம் சொல்லியிருக்குன்னு சொன்னா, அதிகமான பிரச்சனைகளை சந்திப்பதாகவும், அதிகமான அழுத்தத்தினை அவர்கள் சந்திப்பதனாலேயும் வந்து அவர்னால இந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியவில்லை, இந்த பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ண முடியவில்லை என்று சொல்லி அவரை வந்து அதிகமாக தான் இந்த அரசியல் ரீதியாக கஷ்டப்படுத்த விரும்பாத காரணத்தினால கௌசல்யா அவர்களை இந்த அரசியலிருந்து நீக்குவதாக சொல்லியிருக்கிறார். இதுல இன்னொரு விஷயம் பார்த்தோம்னு சொன்னா, இப்ப பார்த்தோம்னு சொன்னா சட்டத்தரணி கௌசல்யா அவர்கள் அந்த அரசியலிருந்து நீக்கப்பட்ட காரணத்தினால அங்க வந்து ஒரு வெற்றிடம் ஒன்று ஏற்பட்டிருக்குது. அந்த வெற்றிடத்துக்கு தேவையான ஒரு சட்டத்தரணி பெண் ஒருவர் தேவைப்படுவதனால அந்த இடத்துக்கு
வைத்தியர் அவர்கள் இன்னொரு நபரை நியமிப்பது தொடர்பாக சில கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறார். ரைட். இன்றைக்கு இந்த 2 விடயங்கள் தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள முயற்சிருந்தான். இந்த விடயங்கள் தொடர்பான மேலதிகமான கருத்துக்கள் உங்களுக்கு தெரியும்னு சொன்னா அதை என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.